Hi students, we are discussing unit 19 movements in animals. In this lesson we discuss about what is movement, what is locomotion and what are the types of movements that are takes place in human being. Okay, and our previous class we discussed about different kinds of joints. Okay, now we are going to discuss about the skeletal system or the skeletal system, the skeleton system that provides the hard structure or framework to the human body, which supports and protects the body. It is composed of connective tissues. Okay, it is composed of connective tissues like bones, cartilage, tendons and ligaments. Okay, ஸோ போன்ஸ் இருக்குது உங்களுக்கு தெரியும். ஸோ கார்டிலேஜ் அப்படிங்கிறதும் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கார்டிலேஜ் இஸ் அ டைப் ஆஃப் போன், இட் இஸ் அ டைப் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இட் ஹேஸ் இன் திஸ் த செல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. இப்போ போன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்ஸ் வந்து காம்பேக்டாக பேக் ஆகிருக்கும். ஓகே, ஒன்னோட ஒன்று க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். பட் ஹியர் த செல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. ஓகே, ஸோ தட் இட் கிவ்ஸ் flexibility. Okay, the cartilage that gives the flexibility. So நமக்கு தெரிஞ்ச cartilage எங்கே present ஆயிருக்கு? The cartilage that is present in our pinna, the ear, நம்ம காதுன்னு சொல்கிறோம் இல்லையா, that is pinna. ஸோ அந்த பின்னால் ஒரு போன் இருக்கா, உள்ள கொஞ்சம் ஹார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கா. ஸோ that is called as cartilage. And the tip of the nose and the windpipe, these are provided with the cartilage. Okay, the cartilage is a type of connective tissue that in that the cells are loosely packed in the matrix. Okay, matrix அப்படிங்கிறது அதோட சர்ஃபேஸ். அந்த சர்ஃபேஸில் இப்போ தரையில் வந்து பார்த்தோன்னா அங்கங்கே ஸ்டோன்ஸ் வந்து அடுக்கி வச்ச மாதிரி, சரியா? ஸோ லைக் தட், அது மாதிரி தான் இங்கேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால இட் கிவ்ஸ் த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஓகே, அது நம்மளுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. தென் அதே வந்து போன்ஸ் அப்படின்னா அங்கே செல்ஸ் என்ன இருக்குது, தே ஆர் closely arranged, so it have no flexibility, it is brittle in nature. Okay, அது உடஞ்சி போகிற தன்மை தான் இருக்கே தவிர flexibility is absent. Okay, so tendons and ligaments are present. So tendons அப்படிங்கிறது that connects the bone with the muscles. Okay, so the movement takes place by the bone and the muscles, not only by the bone and the muscles. Okay, தனித்தனியாக மசில்ஸ்னால மட்டுமோ இல்லை போன்ஸ்னால மட்டுமோ நடக்கிறது கிடையாது. The movement is accomplished with the bone and the muscles. Okay, போனும் மசில்ஸும் சேர்ந்து தான். அப்போது அந்த போன்ஸோட மசில்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் என்ன அப்படின்னா that is the tendons. Okay, and the ligaments that connects the two bones. இப்போ the joints சொன்னோம், synovial jointலாம் சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல அந்த ஜாயின் எல்லா ஜாயின்ட்லேயுமே. ஓகே, ஸோ இந்த ஜாயினில் அந்த போன்ஸை ஒன்றோட ஒன்றா கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது என்ன அப்படின்னா த ligaments. Okay, the ligaments are fibers which connects the bone to a bone. Okay, a bone இன்னொரு போனோட கனெக்ட் பண்ணுது. ஓகே, அந்த ligaments and the tendons இதெல்லாம் எப்படி லைக் ரோப் ஆர் பெல்ட். ஓகே, நம்ம பெல்ட் யூஸ் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸஸ்க்கு பெல்ட் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பெல்ட், அந்த பெல்ட் என்ன பண்ணுது, that fix the trouser into the body. Okay, ஸோ பேண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக ட்ரௌசர்ஸ். ஸோ அந்த ட்ரௌசர்ஸை வந்து எதுக்குள்ளே ஃபிட், நம்ம பாடிக்குள்ளே ஃபிட் பண்ணி டைட் பண்ணி கொடுக்குறது. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் த மசில்ஸை போனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது தட் இஸ் டெண்டான். அண்ட் போனோட கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது லிகமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இஃப் த ஸ்கெலிட்டன் இஸ் வித்தவுட் ஜாயின் நோ மூமெண்ட் would takes place. ஓகே, ஸோ ஸ்கெலிட்டன் மசில்ஸோட ஜாயின் ஆகலை அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னா மூமெண்ட் கிடைக்காது. அதே மாதிரி ஸ்கெலிட்டனில் ஜாயின்ஸ் இல்லை அப்படின்னாலும் we have no movement. ஓகே, ஜாயின் இல்லைனாலும் சரி, மசில்ஸ் இல்லைனாலும் சரி, ஸ்கெலிட்டன் சிஸ்டமோட. So joints and the muscles is very important for the movement of our body. Okay, on the basis of the presence in the presence of skeletal system in the body, the skeletal system is divided into two types. One is exoskeleton and another one is endoskeleton. Okay,
So exoskeleton, exo means out, skeleton means the skeletal system. Okay, so exoskeleton, if the skeletal system is present outside the body, means they are called as the exoskeleton. It is called as the exoskeleton. So found exterior layer of the body. சரியா, இதுதான் என்னவா ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா எக்ஸ்டீரியர் லேயர், அவுட்டர் லேயர். லைக் நம்மளுக்கு ஸ்கின் அப்படின்னு ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே ஹார்டாக இருக்கும். ஸோ த ஹார்ட் அவுட்டர் லேயர் தட் இஸ் கால்ட் ஆஸ் தி எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகே, ஸோ இந்த எக்ஸோஸ்கெலிட்டன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆர்கானிசம்ஸில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இன்செக்ட்ஸில் மோஸ்ட்லி வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன் இஸ் ப்ரெசென்ட். எண்டோஸ்கெலிட்டனை விட என்ன தான் இருக்குது அப்படின்னா எண்டோஸ்கெலிட்டன் கிடையாது இன்செக்ட்ஸில். த இன்செக்ட்ஸ் தட் ஹேவ் த எக்ஸோஸ்கெலிட்டன். ஓகேயா, ஸோ இப்போ பீட்டில்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஹார்ட் சர்ஃபேஸ், அந்த ஹார்ட் சர்ஃபேஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன் சொல்கிறோம். அதே மாதிரி இஃப் யூ கேப்சர் அ பட்டர்ஃப்ளை, ஓகே, ஸோ பட்டர்ஃப்ளையை பிடிச்சாலும் நம்ம கையிலெல்லாம் அந்த ஒரு பவுடரி ஃபார்ம் படுதா, நம்ம கையில் அந்த பவுடர் படும் இல்லையா. ஸோ பட்டர்ஃப்ளை நம்ம பிடிச்ச இடத்துல அந்த பட்டர்ஃப்ளையோட கலர் நம்ம கைக்கு வந்துடும். ஓகே, த கலர் இஸ் த எக்ஸோஸ்கெலிட்டன், இஸ் த ஸ்கேல்ஸ். ஓகே, ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அன் எக்ஸோஸ்கெலிட்டன். அதுவும் அதோட ப்ரொடெக்டிவ் அவுட்டர் லேயர் தான். ஓகே, ஸோ தட் இஸ் அ டைப் ஆஃப் எக்ஸோஸ்கெலிட்டன். ஸோ அதே மாதிரி பீட்டில்ஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஓகே, ஸோ வண்டெல்லாம் பார்த்தோன்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸோஸ்கெலிட்டன் ஹார்ட் சர்ஃபேஸாக இருக்கும். Then the exoskeleton is produced from the ectoderm and or the mesoderm of embryonic layer. Okay, during the embryonic development நம்மளுக்கு 3 layers இருக்கும். ஸோ எக்டோடர்ம், எண்டோடர்ம், மீசோடர்ம் அப்படின்னு 3 layers ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே the exoskeleton is formed from the ectoderm or the mesoderm. Like scales in fishes, outer hard layer of the tortoise and feathers of the birds, it protects the preserves the inner organ. சரியா, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம், இன்செக்ட்ஸ்க்கு சொல்கிறோம். ஸோ ஹையர் ஆர்கானிசம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஷ்ஷஸோட ஸ்கேல்ஸு, அதுக்கப்புறம் டாட்டாய்ஸோட அந்த ஷெல் மேலே இருக்கு இல்லையா, கெராப்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த மேலே ஓடு இருக்கும் இல்லையா டாட்டாய்ஸ்க்கு, ஸோ அது வந்து கெராப்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த கெராப்பேஸ், அப்புறம் feathers of the birds. ஓகே, ஸோ இதெல்லாம் அதே மாதிரி scales of the vertebrates. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ஹார்ட் அவுட்டர் சர்ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எண்டோஸ்கெலிட்டன், த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தட் ப்ரெசன்ட் இன்சைட் த பாடி. ஓகே, ஸோ ஹியூமன் பாடிக்குள்ள, நாட் ஓன்லி இன் ஹியூமன், in birds also the skeletal system is present. Fishesலையும் இருக்குது, amphibians, reptiles, aves, mammals, all are having the endoskeleton. The skeletal system is present inside the body, that is called as endoskeleton. It is originate from the mesoderm. Okay, exoskeleton எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, endoderm or the mesoderm. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா exoskeleton is formed from the ectoderm or mesoderm. So இங்கே the endoskeleton is formed only from the mesoderm layer. Okay, endoskeleton is formed only from the mesodermal layer. Yeah, these are found almost all vertebrates and form the main body structure. சரியா, இது எல்லா vertebrates-லையும் present ஆயிருக்கு and this is the basic structure-னு சொல்லும். Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா functions of skeletal system. The skeletal system serves 5 important functions in the human beings. Okay, so first one வந்து என்ன அப்படின்னா it provides the structure and shape to the body. Okay, imagine that without the skeletal system how we will be. ஸோ எப்படி இருப்போம், அழகாக இருப்போமா பார்க்கறதுக்கு, குண்டாக இருப்போமா, ஒல்லியாக இருப்போமா, பார்க்கறதுக்கு எப்படி இருப்போம், ரவுண்டாக இருப்போமா, நீட்டமாக இருக்குமா நம்ம ஃபேஸ் அப்படின்னா எப்படியும் இருக்காது. ஏன்னா ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இல்லைன்னா we are like a colloidal structure. ஒரு கீழே பெட்ஷீட் நம்ம எப்படி போட்டோமோ அப்படி தான் இருப்போம். சரியா, we can't move properly. ஓகே, அமீபா மாதிரி ஏதாவது சூடோபோடியா ஃபார்ம் பண்ணி ஊழ்ந்துட்டு போனால் தான், நம்மளுக்கு சூடோபோடியா ஃபார்மேஷனும் இல்லை. ஓகே, ஸோ ஸ்கெலிட்டல் சிஸ்டம் இல்லாமல், வித்தவுட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் we have no structure and the shape. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் அண்ட் சரவுண்ட்ஸ் த இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி. ஓகே, ஸோ இப்போ இந்த ரிப்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த ரிப்கேஜ் தட் ப்ரொடக்ட்ஸ், இதுக்குள்ளே தான் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா த ஹார்ட் அண்ட் தி லங்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் இன்சைட் த ரிப்கேஜ் அண்ட் த பிரெயின் இஸ் ப்ரொடெக்டட் வித்தின் அ ஸ்கல். ஓகே, பிரெயினுக்கு ப்ரொடெக்ஷனாக இருக்கிறது எது அப்படின்னா ஸ்கல்.
okay. And calcium, phosphorus, the two minerals that the body needs for important regulatory functions are stored inside the bone. So calcium and phosphate is the phosphorus, okay. So it is very very important substance for the normal growth of a human being. So அது அந்த calcium and phosphorus ஸ்டோர் பண்ணி வைக்கிற the storage organ இருக்கிறது எது அப்படின்னா in the bones, okay. So next, red blood cells are produced in a bone marrow, okay. Red blood cells are produced in a bone marrow. So next, the bones of the skeletal system act as a lever for muscular action. Lever அப்படின்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் லைக் இதெல்லாம் இப்போ கார் எல்லாம் லிஃப்ட் ஏதாவது ஒரு இது லிஃப்ட் பண்ணுறதுக்கு மேலே லிஃப்ட் பண்ணும், தரையோடு இருக்குது. ஸோ அதை மேலே லிஃப்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவாங்க, கீழே ஒரு கம்பு மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு அதை வந்து தூக்குவாங்க, சரியா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா லீவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போ நீங்கள் ஹார்லிக்ஸ் விளம்பரம்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருப்பீங்க, சரியா. ஹார்லிக்ஸ் விளம்பரம், இந்த கார் ஒன்று ஸ்டாப் ஆகிட்டு அந்த டயர் மாத்திரை இது பார்த்துருக்கீங்களா, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அதில் அந்த காரை அந்த லிஃப்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க, அந்த இது ஒரு எக்யூப்மெண்ட் ஒன்று வைப்பாங்க, சரியா. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லீவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ த போன்ஸ் ஆஃப் த ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஆக்ட் அஸ் அ லீவர் ஃபார் மசில்ஸ். ஸோ நம்மளோட மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு எது தேவைப்படுது அப்படின்னா இந்த போன்ஸ் தேவைப்படுது. So bones are the levers for the muscular action. Muscular movement would not be possible without the tendons. Yeah, fibrous cords of tissues that attaches muscle to the bones. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் muscles போனோட அட்டாச் பண்ணுது and ligaments that attaches the bone to the bone. So இங்கே red blood cells are produced in bone marrow பார்த்துருக்கோம். Not only the red blood cells, white blood cells and also platelets are also produced from the bone marrow. Okay, bone marrowல இருந்து தான் RBC, WBC and platelet மூணுமே ஃபார்ம் ஆகுது. Okay, these are the functions of the skeletal system. Okay, so next வந்து பார்த்தோம் அப்படின்னா the femur, okay, do you know கொடுத்துருக்காங்க பாருங்க. The femur or thigh bone is the longest and strongest bone of the human skeletal system. Okay, நம்ம போன்லேயே strongest and longest எது அப்படின்னா femur, it is a thigh bone அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். Okay, the next, the stapes is the middle ear is the smallest and lightest bone in a human skeleton. Okay, ஸோ நம்மளோட இயரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட்டர் இயர், மிடில் இயர், இன்னர் இயர் அப்படின்னு 3 லேயர்ஸ் இருக்குது. அவுட்டர் இயர் அப்படிங்கிறது நம்ம அந்த பின்னாக இருக்கு இல்லையா, நம்ம காது மடல்னு சொன்னோம் இல்லையா, அந்த பின்னாக இருக்கிறது. தென் அப்புறம் நம்ம இயர்பட்ஸ் உள்ளே விடுவோம், ஞாபகம் இருக்குல்லையே, விட்டுருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த இயர்பட்ஸ் உள்ளே விட்டோன்னா ஒரு இடத்துல போயிட்டு அது ரப் பண்ணும், சரியா. ஸோ அந்த உள்ளே இருக்கிற அந்த ஹோல் அது வரைக்கும் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா. ஸோ அடுத்து இருக்க பார்ட் என்ன, அந்த எக்ஸ்டர்னல் இயருக்கு அடுத்து இருக்க பார்ட் என்ன, அந்த அந்த ஒரு வாலில் போயிட்டு மோதுது இல்லையா, ஸ்க்ரப் பண்ணுது இல்லையா, அது வந்து டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். என்ன சொல்லலாம் அப்படின்னா இயர் ட்ரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி இயர் ட்ரம். ஓகே, ஸோ அந்த இயர் ட்ரம் இட் இஸ் அ மெம்ப்ரெயின், அவ்வளோதான், சரியா. அந்த இயர் ட்ரம் எப்படி ட்ரம் மியூசிக் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ட்ரம்ஸில் அடிக்கும்போது இட் கிரியேட் வைப்ரேஷன்ஸ். ஸோ நம்ம எப்படி ட்ரம்ஸ் பீட் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி தான் ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர்லேயும் அந்த இயர் ட்ரம்மில் போயிட்டு சவுண்ட் வேவ்ஸ் வந்து படுது. ஸோ அந்த சவுண்ட் வேவ்ஸ் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இட் காசஸ் த சவுண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்த இயர் ட்ரம்க்கு அடுத்து இருக்கிறது தான் என்ன அப்படின்னா மிடில் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். த மிடில் இயர் தட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 போன்ஸ், இன்கஸ், மேலிஸ், ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, இன்கஸ், மேலிஸ் அண்ட் ஸ்டேப்ஸ். இதில் ஸ்மால், இது மூணுமே ஸ்மால் தான். ஓகே, ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது. அதில் ஸ்மாலஸ்ட் எது அப்படின்னா அதில் மட்டும் கிடையாது, நம்ம பாடியிலேயே ஸ்மாலஸ்ட் போன் எது அப்படின்னா இந்த ஸ்டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூயன்ஸ் ஆஃப் த skeleton, the human skeleton consists of bone, cartilage and ligaments. Bone comprise the hard framework of the body. Cartilage or the supporting and connecting structure. For example, cartilage supports the projecting external ear. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, tip of the nose. Ligaments and bind to the bones together. Okay, ligaments எதுக்கு யூஸ் ஆகுது,
போனோட பைண்ட் பண்ணுறதுக்கு. There are different types of bones in human skeletal system based on the size, shapes and size. Okay, so shape வச்சும் size வச்சும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா the bones are classified into different categories. First வந்து பார்த்தோம் அப்படின்னா long bones அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்மளோட ஆர்ம் அண்ட் லெக்கில் இருக்க போன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஷார்ட் போன்ஸ் ஃபவுண்ட் இன் ரிஸ்ட், ஆங்கிள், வெர்டிப்ரல் காலம். நம்ம அதே மாதிரி இதுவும் சொல்லலாம். சரியா, அடுத்தது ஃப்ளாட் போன்ஸ் ஃபவுண்ட் இன் ஸ்கல், ரிப்ஸ், ஷோல்டர் அண்ட் தி ஹிப்ஸ். ஓகே, ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகே, டார்சோ வென்ட்ரலி ஃப்ளாட்டன், ஒரு பிளேட் மாதிரி, ஒரு இது கார்ட்போர்ட் ஷீட் மாதிரி. ஓகே, ஃப்ளாட் போன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸ்கல்லு, ரிப்பு, ஷோல்டர் அண்ட் தி ஹிப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் போன்ஸ் ஃபவுண்ட் இன் த ஸ்பைன் அண்ட் வெர்டிப்ரல் காலம், mandible, palatine, inferior nasal, conchia and hyoid அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேயா, ஸோ இர்ரெகுலர் போன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட ஷேப் வந்து இர்ரெகுலராக இருக்கும், அவ்வளோதான். சரியா, பேஸ்ட் ஆன் த சைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லாங் போன், ஷார்ட் போன்னு ரெண்டாக பிரிக்கிறோம். ஓகேயா, அதே மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர் வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாட் போன்ஸ், இர்ரெகுலர் போன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேயா, ஸோ ஃப்ளாட் போன்ஸ் வந்து ஸ்கல்லு, ரிப்ஸு, ஷோல்டர், ஹிப்ஸு. அதே மாதிரி இர்ரெகுலர் போன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டில் வெர்டிப்ரல் காலமில் இருக்கிறது, ஸ்பைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். தென் அதே மாதிரி வெர்டிப்ரல் காலம். அண்ட் அடுத்தது மேண்டிபிள் அப்படிங்கிறது நம்மளோட ஜா இருக்குல்லையே, அப்பர் அண்ட் லோயர் ஜாஸ். பாலட்டைன் அப்படிங்கிறது நம்மளோட ரூஃப் ஆஃப் த பக்கல் கேவிட்டி, நம்ம நாக்கில் மேலே தொட்டோம்னா தெரியுது இல்லையா, தட் இஸ் த பாலட்டைன். தென் அடுத்தது இன்ஃபீரியர் நேஷ்னல் காக்கியா. சரியா, ஸோ இன்ஃபீரியர் நேஷ்னல் காக்கியாங்கிறதும் இந்த நேசல் சாம்பரில் இருக்கக்கூடியது. தென் அதே மாதிரி ஹையாய்டு அப்படிங்கிறதும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கீழ் நம்ம ஜாவோட லோயர் சர்ஃபேஸில் இருக்கிறது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் போன்ஸ் பேஸ்ட் ஆன் த ஷேப் அண்ட் தி சைஸ். ஓகே, ஸ்ட்ரக்சர் அண்ட் தி சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் we will discuss about the parts of the skeletal system, human skeletal system. Okay, thank you.